ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோட தான் வந்திருக்கேன். இது ஒரு ஹியூஜ் அன்பாக்சிங். லாஸ்ட் 2 வீக்ஸாக நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இவன் கூப்பிட்றான். உங்களுக்கு தெரியறானா இல்லையான்னு தெரில. ஜாய் தான். சரிவா, இங்கே பாருங்க, இந்த குட்டி இங்கே இருக்குது. இது என்ன வீடியோ பண்ண உடம்பு ரொம்ப தொந்தரவு பண்ணுது. பட் இருந்தாலும் இவனை கீழே விட்டுட்டு நம்ம வீடியோ பண்ணலாம். ஸோ ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இந்த லாஸ்ட் 2 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா நான் இந்தியா போயிருந்தேன். இந்தியா போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ணேன். ஏன்னா இந்த ஜாராவில் ஒரு சேல் போயிட்டு இருந்தது இல்லையா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாலேயும் கொஞ்சம் ஷாப் பண்ணேன். நைக்கால ஷாப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த அன்பாக்சிங் தான் நான் காட்ட போகிறேன். ஸோ காட்ட முடியாது மட்டும் காட்டுறேன், சரிங்களா. ஜாரா ட்ரெஸ்ஸில் எடுத்தேன். ஸோ அது இப்படி காட்ட முடியாது க்ளோஸ் ஃப்ரேமில் அப்படிங்கிறனால நைக்கா, சம்பக் இந்த மாதிரி பிராண்ட்ஸில் வாங்கியிருந்தேன். அண்ட் சம் ட்ரெஸ்ஸஸும் வாங்கியிருந்தேன். ட்ரெஸ்ஸஸ் மட்டும் நான் காட்டல, மேபி அது தனி வீடியோவாக நான் போடுறேன். இல்லைன்னா ட்ரெஸ் அப் ஷார்ட்ஸ் மாதிரி நான் போடுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் நான் காமிக்க போகிறேன். இந்தியாவில் வாங்கினது தான் சம்பக்கோட வாட்ச் ஸ்ட்ராப்ஸ். எனக்கு முன்னே பார்த்தீங்கன்னா சம்பக் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட வாட்சஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் நல்ல ஒரு குவர்க்கியான கலெக்ஷனாக வச்சுருப்பாங்க. ஸோ அதில் இவங்க கிட்டேருந்து ஆப்பிள் வாட்சஸ் வாங்குறது எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, லான்ச் பண்ணோடனே பார்த்தேன். கரெக்டாக ஊருக்கு போய் நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரில் இருக்க வாட்ச் ஸ்ட்ராப். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வாட்ச் தான் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் இந்த வாட்ச்க்கு ஏதாவது ஒரு சேஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராப்ஸ் மாற்றி யூஸ் பண்ணுவேன். அதை தவிர இந்த வாட்ச்க்கு வேறு எதுவும் பண்ண முடியாது. இந்த ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீப் தான். ஒரு ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா 1000 அந்த ரேஞ்சில் தான் வருது. ஸோ நம்மளுக்கு ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இஃப் இன்கேஸ் நம்ம ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணுறோம்னா இதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டைல் பண்ணி போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வாங்கினேன். ஸோ இப்போவே நான் அதுதான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டர் ஷேடில் இருந்தால் நல்லாயிருக்கும். லைக் பேஸ்டல் கலரில் ட்ரெஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு ஹாஃப் ஒயிட் மிக்ஸ்டு வித் சம் பேஸ்டல்ஸில் இந்த ஒரு வாட்ச் வாங்கினேன். வாட்ச் ஸ்ட்ராப் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலி இதான் முன்னாடியே வாங்கணும்னு நினச்சேன். பட் இது அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருந்தது. பட் ஸ்டாக் வந்ததுமே நான் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். ஸோ இது தேர்ட் ஸ்ட்ராப். எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. பட் ஸ்டில் நான் காட்டுறேன். இதில் காட்டுறதுக்கு பெருசாக இல்லைன்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் நார்மலாக எல்லா நார்மல் வாட்டர் பாட்டில் தான். எதுக்காக இது வாங்கினேன்னா இந்த பிரின்ஸ்க்காக வாங்கினேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நத்திங் ஸ்பெஷல். சும்மா க்யூட்டாக இருக்கே அப்படின்னு வாங்கின ஒரு பை தான். நான் என் வாழ்க்கையிலே காசு போட்டு வாங்கின முதல் பர்ஃப்யூம் இதுதான். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சில பர்ஃப்யூம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஏதாவது ஷாப் பண்ண போனோம்னா அந்த ஃப்ரீ பீஸ்லாம் தருவாங்கல்ல, அந்த மாதிரி. அப்புறம் கிஃப்ட் பண்ணுவாங்க எனக்கு பர்ஃப்யூமு. அந்த மாதிரி இருக்க பர்ஃப்யூம்ஸ்லாம் நிறையா இருக்குது. பட் நான் காசு போட்டு ஆசையாக வாங்கின ஒரு பர்ஃப்யூம் இதுதான். ஜாராவோட கார்டனியா. இது எதோட டூப் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த YSLோட பிளாக் ஓபியம் அப்படிங்கிற பர்ஃப்யூமோட டூப்பு. நான் அந்த YSLோட பிளாக் ஓபியம்லாம் ட்ரை பண்ணது கிடையாது. பட் அதோட டூப்னு சொல்கிறாங்க, அதான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ இது எனக்கு என்னோட ஃபேவரெட். இது வாங்கி நான் ட்ரை பண்ணதுக்கப்புறமேலு ஜாராலேருந்து நான் நிறையா பர்ஃப்யூம் ட்ரை பண்ணுறதுக்காக நான் நிறையா வாங்கியிருக்கேன். ஸோ இதான் என்னோட ஃபர்ஸ்ட் பை. இது எப்போவுமே என்னோட ஹேண்ட்பேக்லேயும் இருக்கும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா 30 ml தான் ட்ராவல் சைஸ். எப்போவுமே என் பேக்குள்ளே இதை நான் போட்டு வச்சுக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பர்ஃப்யூமு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா அனதர் டூப். ஸோ அது YSLோட ஓபியம் டூப் அப்படின்னு சொன்னால வேறு என்ன டூப் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சர்ச் பண்ணி ஜாராவில் இந்த டூப் வாங்கினேன். பை த வே இது எல்லாமே நான் சேலில் வாங்கினேன். நியூட் பொக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃப்யூம். இது எதோட டூப் அப்படின்னு சொன்னாங்கன்னா டியோ பர்ஃப்யூம் இருக்குல்ல, அதோட டூப்னு சொன்னாங்க. அண்ட் பை த வே அவங்க சொன்னதை நான் ரீசெக் பண்ணுறதுக்காக என்னால் ஏர்போர்ட்டில் டியூட்டி ஃப்ரீயில் போய் இந்த நியூட் டியோவோட பர்ஃப்யூம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ இட் வாஸ் சிமிலர். எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச அளவு அது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் என்னோட ஃபைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இந்த ஃப்ளோரல் சென்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கார்டனையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளோரலான ஒரு ஸ்மெல் தான் வரும். ஸோ அதோட ஒட்டின மாதிரி தான் இதுவும் இருக்குது. ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டூப்லாம் கிடையாது. இது ரெண்டும் வாங்கினா ஃப்ரீன்னு சொன்னாங்க. இது ஒன்று வாங்கினா இது ஒன்று ஃப்ரீன்னு சொன்னாங்க. அதனால் நான் இது ஒன்று எடுக்கிறதுக்கு வழி இல்லாமல் எடுத்தேன். ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது, நாட் பேட். ஃபீல்டு த நைட் ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பர்ஃப்யூம். சேம் இது 3மே ஜாரால தான் வாங்கினேன். ஏன்னா ஜாரால தான் சேல் போயிட்டு இருந்துச்சு. அந்த சேலில் தான் நான் வாங்கினேன். உட்டியான ஒரு சாண்டல்வுட் டைப் ஆஃப் ஸ்மெல் லைட்டாக ஒரு ஹிண்ட்ல வருது. அதை தான் எனக்கு பெருசாக பர்ஃப்யூமை விளக்க தெரியல. பட் ஸ்டில் இது 3ல் என்னோட ஃபேவரட் இந்த கார்டனியா தான். ஸோ இது மூலியமாக தான் இதெல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ண ஆசையாக வாங்கினது. ஓகே, இன்னொன்று சிங்கப்பூரில் வாங்கினது தான் டேனியல் வெல்லிங்டன். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ சேல் போயிட்டுருக்கு. ஐ திங்க் செலக்டட் ஐட்டம்ஸில் 40% ஆஃப் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஆஃபரில் நான் இந்த வாட்ச் வாங்கினேன். எனக்கு உண்மையாக சொல்லணும்னா ஒரு போஸ்ட் பார்த்தேன். அவங்க நயன்தாரா போட்டிருந்தது ஐ திங்க் ரோலெக்ஸ்ன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு அந்த லெவலாம் பட்ஜெட் கிடையாது ரோலெக்ஸ் வாங்குற அளவுக்கு. பட் ரோலெக்ஸில் அவங்க சிமிலராக இதே டைப் ஆஃப் வாட்ச் போட்டிருந்தாங்க. இந்த டயல் பார்த்தீங்கன்னா சேம் ஒரு மாதிரி பேல் ஸ்கை ப்ளூ கலரில் இருந்தது அவங்களோட ரீசன்ட் போஸ்ட்டில். ஸோ அது பார்த்தேன். அதை பார்த்துச்சா நல்லா இருக்கே. எப்படி அந்த டயல் ரொம்ப ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டாக காம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு.
ஸோ அது எனக்கு பிடிச்சது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரியே ஒரு வாட்ச் வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்ச் நான் வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் வெல்லிங்டன்லேருந்து. இது பார்த்தீங்கன்னா க்யூட்டாக ப்ரிட்டியாக சில்வர் செயின் கொடுத்து உள்ளே வந்து ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ டயல் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வாட்ச். பார்த்தோன்னே வந்து எனக்கு இது மேலே ஒரு கண்ணு. இது வாங்கலாமா இல்லை ஒரு கோல்டன் கலர் செயின் வச்சு நான் ஒரு வாட்ச் பார்த்தேன். ரெண்டுமே ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னோட உள்மனசு சொல்லிச்சு கோல்டன் கலரில் வாங்கினா நான் அதை போட மாட்டேன், இந்த சில்வர் கலர் செயின் இருந்தால் தான் நான் போடுவேன் அப்படின்னு எனக்கு சொல்லிச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா ட்ரெஸ்க்கும் பேர் பண்ணலாம், ஈவன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு கூட பேர் பண்ணலாம். நான் எதுக்காக இதை போடாமல் வச்சுருக்கேன் அப்படின்னா, இது ஆன்லைனில் வாங்கினேன் ஆஃபரில். ஸோ செயின் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் போட ஆரம்பிச்சிடுவேன். ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வாட்ச். ஓகே, ஸோ இப்போ நான் வாங்கின ரேண்டம் ஐட்டம்ஸ் காமிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நைகா ஹால்குள்ளே ப்ராப்பராக போயிடலாம். நான் நிறையா வாங்கியிருந்தேன், எல்லாத்தையுமே கன்சால்டேட் பண்ணி இந்த 3 டப்பாவில் போட்டு கொண்டு வந்தேன். இப்போது நான் கரெக்டாக ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணிருக்கேன், அதை ஸ்டாக்அப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டப்பா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பு தான். 3 ஷாம்பு அண்ட் 3 மாஸ்க் மாதிரி. அந்த எனக்கு இந்தியாவில் தான் வந்து இந்த பர்டிகுலர் ஷாம்பு கிடைக்கும், இங்கே வந்து கிடைக்கிறது கிடையாது, சிங்கப்பூரில் கிடைக்கிறது கிடையாது. அப்படின்னு சிங்கப்பூரில் கிடைக்காத ஷாம்பு இந்தியாவில் ஸ்டாக்அப் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்க. அப்படி கிடையாது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் அஃபோர்டபுள் ரேட்டில் குட் குவாலிட்டி மெட்டீரியலில் தராங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷாம்பு தான் இது. இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட ஸ்டைலிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுது, ஹேர் ஸ்டைலிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுது. இது வந்து லாரியல் பாரிஸோட எக்ஸ்டென்சோ கேர். இது நான் ஏற்கனவே வேற ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஷாம்பு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சிங்கப்பூரில் வந்து ஹியூமிடிட்டி ஜாஸ்தி. அந்த ஹியூமிடிட்டிக்கு வந்து முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தலை குளிச்சோன்னே இப்படி எந்திரிச்சு நிற்கும். இவன் தான் எனக்கு ஸ்ட்ரெயிட் ஹேராக இருந்தால் கூட அது வந்து அப்படியே பப்பரப்பான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஷாம்பு அண்ட் கண்டிஷ்னர் எனக்கு போட்டால் நல்லாவே செட் ஆகுது. நல்லா எப்படி சொல்கிறது, ஸ்மூத் அவுட் ஆகிற மாதிரி, ஹேர் வந்து ஸ்மூத் அண்ட் அவுட் ஆகிற மாதிரி ஒரு நல்ல இது கிடைக்குது. இவன் தான் நான் ஹேர் ட்ரை பண்ணலன்னா கூட. ஸோ இது பார்த்தீங்கன்னா லாரியல் எக்ஸ்டென்சோ ரேஞ்சோட ஷாம்பு. அந்த எக்ஸ்டென்சோ ரேஞ்சிலிருந்தே வந்து இந்த ஹேர் மாஸ்க்கும் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 2 பாட்டில் இந்த மாதிரி நான் முடிச்சிருக்கேன். ஸோ டாப் அப்ங்கிறனால சேம் 3 மாஸ்க்கு. ஸோ இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் வாஷ் பண்ணிட்டு நல்லா முடியில் இருக்க வாட்டர்லாம் நல்லா ஸ்க்வீஸ் அவுட் பண்ணிட்டு இந்த மாஸ்க்கை வந்து நல்லா ஹேரில் வந்து அப்ளை பண்ணோம், ஹேர் ஸ்டாண்ட்ஸில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு ஒயிட் டூத் கோம் வச்சு ஷவர்லேயே ஒரு 5 மினிட்ஸ் கோம் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வாஷ் பண்ணோம்னா ஹேர் நல்லா வந்து சில்கி ஸ்மூத்தாக ஃப்ரிஸ் ஃப்ரீயாக இருக்கும். சேம் எக்ஸ்டென்சோவோட ஃப்ரிஸ் ஃப்ரீ மாஸ்க் மாதிரி இது வரும். உங்களுக்கும் இஃப் இன்கேஸ் நீங்கள் ஹேர் வந்து கலர் ட்ரீட் பண்ணியிருக்கீங்க அண்ட் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணணும்னு தெரில, இப்போ எக்ஸிஸ்டிங்காக நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்புவால் உங்கள் முடி ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் இந்த எக்ஸ்டென்சோ ரேஞ்ச் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. சும்மா ரேண்டமாக இது பர்ச்சேஸ் பண்ணது தான். நானும் முன்னாடிலாம் பெருசாக இந்த பர்டிகுலர் ரேஸை யூஸ் பண்ணதில்லை. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் லேசர் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன்ல, ஸோ லேசருக்கு வந்து நம்ம ஷேவ் பண்ணிட்டு போகணும். ஸோ அதுக்காக இந்த ரேஸை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மினிமலிஸ்டோட கிளைகாலிக் ஆசிட், சேம் ஆர்டினரியில் நான் கிளைகாலிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், அந்த கிளைகாலிக் ஆசிட்டை வந்து இந்த எல்போக்கு அப்புறம் நீக்கு நான் வந்து வீக்லி ட்வைஸ் மாதிரி தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் க்ரீஸியாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு அந்த ஆர்டினரி கிளைகாலிக் ஆசிட்டை ஹேர் ஸ்கேல்ப்புக்கு போட்டும் வாஷ் பண்ணுவேன். ஸோ இந்த தடவை சரி நம்ம வந்து இந்த மினிமலிஸ்டோட கிளைகாலிக் ஆசிட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மினிமலிஸ்டோட கிளைகாலிக் ஆசிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து இது எம்டிஸ் வீடியோவில் இது பிடிச்சிருந்துச்சா இல்லையா, ரீபர்ச்சேஸ் பண்ண வேணா இல்லையான்னு நான் சொல்கிறேன். மினிமலிஸ்ட்டில் வந்து இந்த ப்ராடக்ட் நான் காமிக்க போகிறது வந்து டாப் அப் தான். அடிக்கடி யூஸ் பண்ணி தீந்து போகுது அப்படிங்கிறனால பல்காக வந்து ஸ்டாக் அப் பண்ணியிருக்கேன். இது என்னன்னா மினிமலிஸ்டோட AHA அண்ட் BHA சீரம். ஸோ பேசிக்லி ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் ஃபேஸ்க்கு நான் யூஸ் பண்ணுவேன். பட் இது அதிகமாக நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா என்னோட காலுக்கு, எல்போக்கு, நீக்கு அந்த மாதிரி நிறையா நான் யூஸ் பண்ணுவேன். அண்டர்ஆர்ம்ஸ்க்கும் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஆர்டினரியில் அந்த ரெட் கலர் வைரல் AHA BHA இருக்கும் இல்லையா, ஸோ அதுவும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஸ்கின்னை வந்து ட்ரை அவுட் பண்ணும், மாய்ச்சரை ஃபுல்லாக ஸ்ட்ரிப் அவுட் பண்ணிவிடும். வேறஸ் இந்த மினிமலிஸ்டோட இந்த AHA BHA அப்படி பண்ணாது, ஜென்டில் ஆன் ஸ்கின் அண்ட் நல்லா இருக்குது. ஈவன் நீங்கள் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் ஏரியாஸ்க்கெல்லாம் போடணும், லைக் அண்டர்ஆர்ம் அந்த மாதிரி ஏரியாஸ்க்கெல்லாம் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த AHA BHA பீல் வந்து ஹெல்ப். எனக்கு அடிக்கடி தீர்ற இன்னொரு விஷயம் அப்படின்னா அது வந்து மிசெல்லா வாட்டர் தான். ஸோ இந்த மிசெல்லா வாட்டர் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேயும் கிடைக்குது. பட் ஆனால் சிங்கப்பூரில் வந்து இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பென்சிவ். ஸோ நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, இப்போ மலேசியா போகிறோம் இல்லை தாய்லாந்து போகிறோம் அப்படின்னாலாம் அங்கே வந்து சிங்கப்பூரை விட சீப்பாக இருக்கும் இந்த மாதிரி மிசெல்லா வாட்டர்ஸ். ஸோ அங்கே போய் ஸ்டாக்அப் பண்ணுவேன். அந்த மாதிரி ஏற்கனவே கொஞ்சம் ஸ்டாக்அப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்தியாலையும் சும்மா ஒன்று போடலாம் அப்படிங்கிறனால இதோட ஒன்றா இந்த மிசெல்லா வாட்டர் போட்டேன். எதுக்காக எனக்கு மிசெல்லா வாட்டர் அவ்வளோ அதிகமாக வந்து காலி ஆகுது அப்படின்னா, நான் சன்ஸ்க்ரீன் நிறைய அப்ளை பண்ணுவேன். ஸோ சன்ஸ்க்ரீனோட நான் அப்படியே வந்து தூங்க மாட்டேன். ஸோ டபுள் கிளென்ஸ் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மிசெல்லா வாட்டர் போட்டு சன்ஸ்க்ரீன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலே ஒரு நார்மலான கிளென்ஸரை யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு ஸ்கின் கேர் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் இந்த மிசெல்லா வாட்டர். அண்ட் ஆஸ் யூஷுவல் இதுவும் வந்து ஒரு ஸ்டாக்கிங் அப் தான்.
ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுவும் நீங்கள் நான் நிறைய வீடியோவில் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா ஜூசி கெமிஸ்ட்ரியோட ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில், கோகோனட் ஆயிலோட யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட ஸ்டாக் அப் தான் இது. மினிமலிஸ்ட் நான் நிறையா வாங்கினனால எனக்கு ஃப்ரீபியும் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி கொடுத்த ஒரு ஃப்ரீபி தான் வந்து இது என்னது, விட்டமின் சி. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எனக்கு பர்டிகுலராக விட்டமின் சி பர்சன் நான் கிடையாது. விட்டமின் சினா கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சம் யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த கன்சிஸ்டன்சி எனக்கு பயங்கரமாக மிஸ் ஆகும். பட் இது ஃப்ரீபியாக கொடுத்துருக்காங்க. மேபி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் இது எப்படி இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சம் சன்ஸ்க்ரீன்ஸ் இந்த குவென்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன்ஸ்க்ரீன் வாங்கினேன். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து என்னோட நியூ பை தான். இது வரை நான் ட்ரை பண்ணது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு நான் ட்ரை பண்ணி சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சிக்கு சன்ஸ்க்ரீன்லாம் டப்பாவாக காலி ஆகுது. நீங்கள் லாஸ்ட் எம்டிஸ்லேயே எவ்வளோ சன்ஸ்க்ரீன் காலியாக இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நான் ரீஸ்டாக் பண்ணாதான் எனக்கு வந்து அப்படியே கொஞ்சம் ஓடும். ஸோ அதனால் வந்துட்டு இது அக்வாலஜிக்காவில் இந்த பப்பாயான் விட்டமின் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன்ஸ்க்ரீன். ஸோ அக்வாலஜிக்காவில் பேக்கேஜ்லாம் மாற்றிட்டாங்க. இந்த தடவை ஆர்டர் பண்ணும்போது தான் தெரிஞ்சு. ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் அந்த சன்ஸ்க்ரீனான்னு தெரில, சரி எதுக்கோ யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வாங்கினேன். நான் முன்னாடி வாங்கின பழைய அக்வாலஜிக்கா சன்ஸ்க்ரீனாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். இது நான் இன்னும் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல, எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஃபேவரட்டான சன்ஸ்க்ரீன் தான், டாக்டர் ஷெட்ஸோட சன்ஸ்க்ரீன். ரெகுலராக இந்த டாக்டர் ஷேட்ஸில் வந்து எல்லா சன்ஸ்க்ரீனும் வாங்கி மிக்ஸ் பண்ணி வாங்கி கூட ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாமே எனக்கு ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியுது. பெருசாக எனக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க தெரில. ஸோ அதனால் டாக்டர் ஷெட்ஸில் ஒரு ஸ்டாக் அப், ஏன்னா ஏற்கனவே ஸ்டாக் அப் பண்ணது இருக்குது. ஸோ அதனால் இன்னொன்று அண்ட் இன்னொரு ஃப்ரீபியும் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராடக்ட்னே தெரில. இது லேம்காம்லேருந்து இருக்குது. சம் ஃப்ரீபி ஃப்ரெஞ்சில் எழுதியிருக்கு. நான் ஃப்ரெஞ்ச் படிக்கலைங்க சின்ன வயசில். ஸோ அதனால் இது என்னன்னு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ அடுத்து ஸ்டாக் அப்பும் பார்த்தீங்கன்னா என்னோட மாய்ஸ்சரைசர் தான், கிளினிக் மாய்ஸ்சரைசர். ஸோ 3 வாங்கியிருக்கேன். ஐ திங்க் 2 வாங்கினா 1 ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஆஃபர் போயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் 3 வந்திருக்கு. ஸோ ஸ்டாக் அப் தான் இது, சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச மாய்ஸ்சரைசர். லாஸ்ட் ஸ்கின் கேர் ஆஃப் த டே இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் அப் தான், பயோடர்மாவோட மிசெல்லா வாட்டர். ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து உண்மையை சொல்லணும்னா கார்னியோட மிசெல்லா வாட்டர் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும், குவான்டிட்டி நிறையா கிடைக்கும். பட் ஏன் நான் பயோடர்மா வாங்குறேன் அப்படின்னா ட்ராவல் பர்பஸ்க்காக தான். இது வந்து 100 ml வருது. வேற இந்த கார்னியரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 120 ml. 120 ml அப்படிங்கிறதுனால நம்மளால வந்து அதை செக்இன் பேக்கில் போட்டு போக முடியாது. ஸோ செக்இன் பேக்கில் போடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த பயோடர்மா ஒன்று வாங்கி வச்சுக்கிறது ட்ராவல்காக. ஸோ அவ்வளோதாங்க, ஸ்கின் கேர் ஓடதெல்லாம் நான் காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து மேக்கப் போகிறேன். மேக்கப்பில் ஒன்றும் பெருசாக இல்லை, 2 ப்ராடக்ட் தான் இருக்குது. அதையும் நான் காமிச்சிட்றேன். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா நைக்காவோட இந்த பர்டிகுலர் லிப்ஸ்டிக்கு, நைக்காவோட லிக்விட் மேட் ரேஞ்சில் வந்து காஷி அப்படின்னு ஒரு ஷேடு. ஸோ இந்த காஷி பார்த்தீங்கன்னா நான் ஒரு தடவை இந்த மினிஸ் யூஸ் பண்ணேன். அவங்க ஏதோ ஃப்ரீயாக கொடுத்தாங்க, முன்னாடி வாங்கின பர்ச்சேஸ்க்கு வந்து இந்த காஷி மினி வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது ட்ரை பண்ணப்போ அந்த ஷேட் எனக்கு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அது தீர்ந்து போச்சு அந்த மினி. ஸோ அதனால் சரி அதோட ஃபுல் சைஸ் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஷி வாங்கினேன். அண்ட் நெக்ஸ்ட்டு மேக்கப்பும் பார்த்தீங்கன்னா நைக்காவோடதுலேருந்து தான் வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கன்சீல் அண்ட் கரெக்ட் பேலட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா வந்து என்னோட கன்சீலர்லாம் வந்து முன்னாடி ஒரு என்ன பிரச்சனை, இந்த மேக்கப் வாங்குறதுங்க அது யூஸ் பண்ணாமே இருந்து அது எக்ஸ்பைரி ஆகிடுது. நம்ம வந்து மேக்கப் போடுறதே வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் போடுறோம். ஸோ அதுக்கு எதுக்கு அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த கலர் கரெக்ட் பேலட் வந்து நைக்காலேருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கினேன். ஸோ இதுதான் அங்கே வந்து லைட்டாக கை வச்ச மாதிரி இருக்குல்ல, அது வந்து நான் வந்தோடனே ஒரு அவதியில் ஓப்பன் பண்ணி ஸ்வாட்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் வந்து என்னோட ரீசெண்ட் பர்ச்சேசஸ். இந்த மாதிரி கேர்ள் ஸ்டஃப் ரிலேட்டடாக உங்களுக்கு கண்டென்ட் நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த டைப் ஆஃப் கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோட வந்து உங்களை நான் பார்க்குறேன். Until then, bye from Sangavi. Bye guys, take care.